அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே முதிய தம்பதி இரட்டை கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் அவர்களது உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாபு. பாபு, தற்போதைய சூழல் என்ன? காவல்துறை உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களா? விவரங்கள். வணக்கம் பாலவேல். அதாவது ஈரோடு மாவட்டம் சிவகிரி விலாங்காட்டு வலசை பகுதியை சேர்ந்த முதிய தம்பதியினர் ராமசாமி கவுண்டர் பாக்கியம் இவர்கள் சில நாட்களாக தன்னுடைய செல்போனை எடுக்காததால் அவர் மகன் அருகில் உறவினர்களுடன் சென்று பார்க்க சொல்லும்போது அவர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் மற்றும் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதா ஆகியோர் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினர். விசாரணையில் வந்து சுமார் 10.25 பவுன் நகைகள் கொள்ளை போயிருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து 20 உடலையும் கைப்பற்றிய காவல்துறையினர் பெருந்தலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இன்று காலை உடற்கூறு ஆய்வு தொடங்கிய நிலையில் தற்போது உடற்கூறு முடிந்துள்ளது. இதன் நிலையில் அவர்களுடைய உடல்களை பெறுவதற்கு அவருடைய உறவினர்கள் மறுத்து வருகின்றனர். கொலை குற்றவாளிகள் விரைவில் கைது செய்தால் மட்டுமே தங்கள் உடலை வாங்கி இறுதி காரியங்கள் செய்யப்படும் என தெரிவித்தனர். இதனையடுத்து ஈரோடு மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த் தலைமையிலான காவல்துறையினர் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ராமசாமி கவுண்டர் மற்றும் பாக்கியம் உறவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்வதற்காக 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய விசாரணை தொடங்கியிருப்பதாகவும் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். இதன் அடிப்படையில் உறவினர்கள் தங்களுக்குள்ளே ஆலோசனை நடத்தி வருகின்றனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி பாபு.